அபார்ஷன் பண்ணிடுவான்னு அடிச்சு துரத்தினாரு. இன்னும் கூப்பிடுறேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்காரு. கூப்பிடல, குழந்தை என் கல்ல காமிக்காம குழந்தை என்ன எப்படி இருக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன பண்ணாரோ என் குழந்தைய, பெண் குழந்தை, அது பெண் குழந்தை அம்மா கிட்ட தானே இருக்கணும் சார். இப்படி கொடுமை பண்றாரு 6 வருஷமா. என் குழந்தைய என் கல்ல, நாங்க நேரில் போனா பம்பல் வீட்டுக்கு போனா அடிச்சு துரத்துறாரு. என்னையும் எங்க அம்மாவையும் கொலை பண்ணிடுவான்னு மிரட்டுறாரு. கணவர் தானே சார் மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அது கடமை தானே. அம்மா பாதுகாப்பு கொடுக்குறாங்க சார் இவ்வளவு நாளா. எனக்கு என் பேர் மீனாட்சி, வடபழனிலேருந்து வரேன். 6 வருஷமா என் கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கேன். என் குழந்தைய கூட்டிட்டு போய் ஏமாத்தி என்னை விட்டுட்டாரு. வெங்கடரமணன் தாவேகா பொருளாளரா இருக்காரு, மாநில பொருளாளரா இருக்காரு. இப்போ மயிலாப்பூர் தொகுதியில வேட்பாளரா நிக்கிறாரு. அபார்ஷன் பண்ணிடுவான்னு அடிச்சு துரத்தினாரு. இன்னும் கூப்பிடுறேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்காரு. கூப்பிடல, குழந்தை என் கல்ல காமிக்காம குழந்தை என்ன எப்படி இருக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன பண்ணாரோ என் குழந்தைய, பெண் குழந்தை, அது பெண் குழந்தை அம்மா கிட்ட தானே இருக்கணும் சார். இப்படி கொடுமை பண்றாரு 6 வருஷமா. குழந்தைக்கு 9 வயசு ஆகுது. என் குழந்தைய என் கல்ல, நாங்க நேரில் போனா பம்பல் வீட்டுக்கு போனா அடிச்சு துரத்துறாரு. என்னையும் எங்க அம்மாவையும் கொலை பண்ணிடுவான்னு மிரட்டுறாரு. நீ வந்து நான் குழந்தைய காமிக்க மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு தைரியமா பேசுறாரு. நான் அதுக்கு தான் கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்தேன் சார். 6 வருஷமா சார். ஆமா 6 வருஷமா. இல்ல இப்பதான் எனக்கு இங்க வரணும்னு இடையில லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சார். அவர் வந்தாரு, குழந்தைய கொண்டு வரல. அதுக்கப்புறம் இப்பதான் நான் சரி இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கேயாவது ஏன்னா அரசாங்கம் எனக்கு எதனா உதவி பண்ணுன்ற நம்பிக்கையோட இங்க வந்தேன் சார். எங்க வீட்டு 5 வயசு வரைக்கும் என் குழந்தை என்கிட்ட தான் சார் இருந்தது. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுன்னு கூட்டின்னு போனாரு. காமிக்கிறேன் நான் கூப்பிடுறேன் தேவைப்படும் போது கூப்பிடுறேன்னு சொல்லி ஏமாத்தி என்ன இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருக்காரு சார். என்ன காரணம் அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது சார். சேர்ந்து வாழணும், குழந்தையோடையும் கணவரோடையும் சேர்ந்து வாழணும் தான். போன் பண்ணா எடுக்க மாட்டாரு.